இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தினுடைய பிற்பகுதி. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த 27வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 2 வசனத்திலையும் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிற வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஆமென். ஏன்னா தேவன் நம்முடைய தேவனாய் அவர் இருக்கிறார். அந்த 27வது வசனம் எனக்கு பிடித்த வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர், நம்முடைய மத்தியிலே அவர் இருக்கிறவர். இந்த வருடம் முழுவதும் தேவன், நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன், உங்களுக்கு துணையாக இருக்கிறேன், உங்களுக்கு பலனாக இருக்கிறேன், உங்களை நடத்துகிறேன் சொல்லிட்டு ஆண்டவர் அநேக வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் சபையை பார்த்து, நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வார்த்தையை தியானிக்க தேவன் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தையை நாம் கவனமாய் கவனிப்போமானால் இந்த வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அவரை தேடுகிறவர்கள், ஆமென், ஹல்லேலூயா, அவரை இரட்சகராக கொண்டவர்கள், ஆமென், அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், அவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள், ஆமென், அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. அவருடைய ஜனங்கள், என் ஜனங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல 2 வசனத்திலையும் அழுத்தி அவர் சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை அப்படின்னா, அப்போ அவருடைய ஜனங்கள் இல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பிற்பதாக அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். யார் வெட்கப்படுவார்கள்? அவருடைய ஜனங்கள் அல்லாதவர்கள் வெட்கப்படுவார்கள். அவருடைய ஜனங்கள் அல்லாதவர்கள் வெட்கப்படுவார். யாரெல்லாம் வெட்கப்படுவாங்க அப்படின்னா, முதலாவது சத்துரு வெட்கப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா. யார் வெட்கப்படுவான்? சத்துரு. யாருக்கு? தேவனுக்கு விரோதமாய் யார் இருக்கிறார்களோ அவர்கள் சத்துரு. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் யாரோ அவன்தான் யாரு? சத்துரு. ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாக நான் சிங்காசனம் இடுவேன், அதில் நான் வீற்றிருப்பேன், அவருக்கு மேலே நான் இருப்பேன் யார் நினைத்தார்களோ அவன் தான் சத்துரு. ஆமென், ஹல்லேலூயா. அவன் விழுந்து போனவன், அவன் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து தள்ளுண்டு போனவன். ஆமென், ஹல்லேலூயா. அவன் தள்ளுண்டு போனதுனால மற்றவர்களை விழ பண்ணுகிறவனாய் அவன் இருக்கிறான். சத்துருனா யார் அப்படின்னா, நம்ம ரொம்ப ஈஸியாக அடையாளம் பண்ணி நம்ம தெரிந்து கொள்ளலாம். யாரை அழிக்க ஒருவன் எத்தனிக்கிறானோ, ஒரு மனுஷனை யார் அழிக்க எத்தனிக்கிறானோ அவன்தான் சத்துரு. ஆமென், ஹல்லேலூயா. அழிக்க நினைக்கிறவன் தான் சத்துரு. ஆமென். அப்போ என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை அப்படின்னா, நம்ம யாருடைய பிள்ளையா இருக்கோம்னா கர்த்தருடைய பிள்ளையாய் நாம் இருக்கிறோம். ஆமென். அழிக்க நினைக்கிறவனுடைய பிள்ளையாய் நாம் இருக்கிறது இல்லை. ஆமென். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருந்தால் நாம் அவரை ஆராதிக்கிறவர்களாய் இருப்போம், அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருப்போம், அவருக்கு நாம் பரிசுத்தத்தை தெரிவிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர் தான் என் ஜனங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய ஜனங்களாய் நாம் அறியப்பட முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அழிக்க நினைக்கிறவன் சத்துரு,
தாவீது இந்த வசனத்தை இவ்விதமாய் சொல்லுகிறார். 132 சங்கீதம் 18வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, தாவீதுடைய சத்துருவுக்கு நான் வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. யார் வெட்கப்படுவார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சத்துரு வெட்கப்படுவான். சத்துரு என்ன செய்வான்? வெட்கப்படுவான். ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்றாரு, தாவீதை பகைக்கிற சத்துருவுக்கு நான் வெட்கத்தை தான் நான் கொடுப்பேன். தாவீதை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வெட்கப்படுவார்கள். ஏன்னா தாவீது அவருக்கு பிரியமானவன். ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய தாசன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை புகழுகிறவன், அவருடைய வாசற்படியில் நித்தமும் காத்து கிடக்கிறவன். ஆமென், ஹல்லேலூயா. அவன் சொல்றான், என் ஆத்துமா மான்களை போல கதறுகிறது, வாஞ்சிக்கிறது. நான் தாகமுள்ளவனாய் நான் என்ன செய்கிறேன்? நான் எப்போ தேவனுடைய சந்நிதியில் வந்தடைவேன்னு சொல்லி நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தேவனை விரும்புகிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை விரும்புகிறவர்கள், தேவனுடைய ராஜ்யத்தை யார் கட்டுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஜனங்கள். ஆமென், ஹல்லேலூயா. சத்ரு தேவனுடைய ராஜ்யத்தை இடிக்க நினைக்கிறவன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 132 சங்கீதத்தை வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை நம்மளால பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அவன் சத்துருக்களுக்கு, ஆமென், ஆலயத்தை கட்ட விடாம இடிக்க நினைக்கிற சத்துருக்கு நான் வெட்கத்தை உடுத்துவேன். ஆனால் ஆலயத்தை கட்ட நினைக்கிற தாவீதை நான் உயர்த்துவேன், கனப்படுத்துவேன். அவன் மீது நீதியின் கிரீடம், ஆமென், பூக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஓகே, இரண்டாவதாக யார் வெட்கப்படுவார்கள்னா அவரை பகைக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சில பேர் பகைப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பகை உணர்வு மனசுக்குள்ள இருக்கும், ஒரு வஞ்சகம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பழி தீர்க்கிற எண்ணம். ஆமென், ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ள என்ன செய்யும்? இருக்கும். பகைப்பார்கள். ஒரு வெறுப்பு அவர்களுக்குள்ள இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அந்த பகைக்கிற எண்ணம் உள்ள இருக்காது. மற்றவர்களை குறித்து பொறாமை இருக்காது. மற்றவர்களை குறித்த எரிச்சல் இருக்காது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். யோபு 8:22 வாசிக்கும் பொழுது, உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள், துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், அழிந்து போகும் சொல்லி யோபு என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். உம்மை பகைக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? வெட்கப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது யார் வெட்கப்படுவார்னா கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள், பின்வாங்குகிறவர்கள். கர்த்தருக்காக நான் ஓடுவேன், நிற்பேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணினவர்கள், அந்த பொருத்தனைகளிலிருந்து விலகுகிறவர்கள், ஆமென், கையெடுக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா அவர்கள் வெட்கப்பட்டு போவார். அவரை மறுதலிக்கிறவர்கள், அவரை மறந்து போகிற ஜனங்கள் என்ன செய்வாங்க? வெட்கப்பட்டு போவார்கள். எரேமியா 17:13 வாசிக்கும் பொழுது, ஈஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். அவர்களுடைய பெயர் தேவனை விட்டு பிரிந்து போகிறவர்கள், தேவனை விட்டு அகன்று போகிறவர்கள், தேவனை மறுதலிக்கிறவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படாது, அதற்கு பதிலாக புழுதியில் எழுதப்படும் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகி போகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். கர்த்தரை நம்பி அவருக்காக சத்தியத்துக்காக நிற்கிற ஜனங்கள் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். நான்காவதாக யார் வெட்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்னா, விக்கிரகங்களை நம்புகிறவர்கள் வெட்கப்படுவார்கள்.
விக்கிரகங்களை. விக்கிரகத்தைனா அது சொரூபமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா நான் அடிக்கடி சொல்வது போல அது வேலையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், காராக இருக்கலாம், நகைகளாக இருக்கலாம். ஆமென். உலகம் எதை தேவனை விட அதிகமாய் விரும்புகிறார்களோ அது அவர்களுக்கு விக்கிரகம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த விக்கிரகத்தை நம்புகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறவன் அவன் வெட்கமடைவதில்லை. கர்த்தரை விட்டுட்டு கர்த்தருக்கு பதிலாக வேற எதெல்லாம் அவன் அதிகமாய் நம்புகிறானோ, இது என்னை காப்பாற்றும், இது என்னை நடத்தும், இது என்னை உயர்த்தும் அப்படின்னு சொல்லி இவங்க கூட நான் நின்னா நான் வளர்ந்துருவேன் வச்சிருவேன் சொல்லி எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். விக்கிரகங்களை, ஆமென், தன்னுடைய ஆஸ்தியை, தன்னுடைய வேலையை, ஆமென், தன்னுடைய படிப்பை, தன்னுடைய சாமர்த்தியத்தை நம்புகிறவர்கள் வெட்கமடைவார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஐந்தாவது, அதை குறித்து பெருமை பாராட்டுகிற ஜனங்கள் வெட்கப்படுவார்கள். ஆமென். ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை இருந்ததுன்னா அவன் என்ன செய்வான்? வெட்கப்படும். அது வேலையை குறித்தோ, தன்னுடைய படிப்பை குறித்தோ, சாமர்த்தியத்தை குறித்தோ, மற்ற ஜனங்களுடைய காரியங்களை குறித்தோ அவர்கள் பெருமையாய் பேசி கொண்டிருப்பார்களானால் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். சங்கீதம் 97 சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவர்களை தொழுது கொள்ளுங்கள். ஆமென். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். ஆமென். தேவர்களே, நீங்கள் அவரை தொழுது கொள்ளுங்கள் என்றால் தேவர்கள் எல்லாம் அவங்க உன்னதமாக நினைச்சிட்டு நினைச்ச முடியாது. கர்த்தரை தொழுது கொள்ள முடியாது. தங்களுடைய தாளந்துகளை வைத்து, தங்களுடைய படிப்பை வைத்து, தங்களுடைய ஞானத்தை வைத்து, தங்களுக்கு இருக்கிற ஆஸ்திகளை வைத்து தொழுது கொண்டால் அது தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. தாழ்மையோடு, மனத்தாழ்மையோடு அவருடைய சந்நிதிக்கு வந்து, ஆமென், தம்மை தாழ்த்தி தேடுகிற ஒவ்வொருவரையும் தேவன் கனப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆறாவது, யார் வெட்கப்படுவார்கள் என்றால், லூக்கா 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போதும் வெட்கப்படுவார் என்று வேதம் சொல்கிறது. இந்த வேத வசனத்தை குறித்து யார் வெட்கப்படுகிறார்களோ, சத்தியத்தை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து, இயேசு ராஜாவை அடையாளமாய் மற்றவர்களுக்கு காண்பிக்கிறதை குறித்து யார் வெட்கப்படுகிறார்களோ அவர்கள் வெட்கப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்தவன் என்று தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ள விருப்பப்படாதவன் வெட்கப்பட்டு போவான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். தேவனை யார் மகிமைப்படுத்துகிறார்களோ, ஜனங்களுக்கு முன்பதாக அவரை உயர்த்துகிறார்களோ, அவரை அங்கீகரிக்கிறார்களோ, இவர் என்னுடைய தேவன் என்று ஜனங்களுக்கு முன்பதாக அறிக்கையிடுகிறார்களோ அவர்கள் வெட்கப்படுகிறதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ஆமென், அந்த ராஜாவுக்கு முன்பதாக அறிக்கையிட்டார்கள், கர்த்தர் ஒருவரே தெய்வம், அவருக்கு முன்பதாக நாங்கள் என்ன செய்கிறதில்லை, வேற யாரையும் வணங்குகிறதில்லை. நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை நாங்கள் என்ன செய்கிறதில்லை, வணங்குகிறதில்லை. ஏன்னா அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், அவர் ஒருவரே தொழுது கொள்ள பாத்திரர். ஆமென், ஹல்லேலூயா. அவரை தவிர நாங்கள் வேற யாரையும் நாங்கள் தொழுது கொள்ள மாட்டோம் சொல்லி சுற்றி இருக்கிற தேசத்தாருக்கு முன்பதாக, ராஜாவுக்கு முன்பதாக அவர்கள் தைரியமாய் நின்று அறிக்கையிட்டதினாலே அவர்கள் வெட்கமடையவில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனத்தை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து, தேவனுடைய நாமத்தை குறித்து யார் வெட்கமில்லாமல் அதை பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ அவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இதை மறுதலிக்கிறவன் வெட்கப்பட்டு போவான். ஆமென், ஹல்லேலூயா.
என் இயேசுவை மறுதலிக்கிறவன், மறைத்து வைக்கிறவன் வெட்கப்பட்டு போவான். ஆமென், ஹல்லேலூயா. ஏழாவதாக கடைசி ஆமென், யார் வெட்கப்படுவார்கள் அப்படின்னா 129ஆம் சங்கீதம், இன்றைக்கு வாசித்த சங்கீதம் 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் நாம் பார்க்கும் பொழுது, சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்புவார்களாக. ஆமென். பரலோகத்தை வெறுக்கிற, ஆமென், அப்படி சீயோனை பகைக்கிற அப்படின்னா அதை வெறுக்கிறார்கள். இன்னைக்கு பரலோகத்துக்கு போகணும், நமக்காக ஒரு பரலோகம் ஆயத்தப்படுத்தப்படுகிறது, நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நித்திய காலமாய் நாம் அவருடைய சன்னிதானத்திலே நாம் வாசம் பண்ண போகிறோம். என் எஜமானன் வருகிறார், என்னை அவரோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய், அந்த சீயோனுக்கு உங்களையும் என்னையும் அழைத்து கொள்ளும்படியாய் தேவன் வருகிறார் என்று சொல்லுகிற சுவிசேஷத்தை வெறுக்கிற, பகைக்கிற, அதற்கு ஆயத்தமாகாத ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அதற்காக யார் காத்திருக்கிறார்களோ, அதை யார் வாஞ்சிக்கிறார்களோ, அதற்காக யார் ஆயத்தமிடுகிறார்களோ அவர்கள் வெட்கமடைவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்புவார்களாக. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். சீயோனை நேசிக்கிறவர்கள், அதற்காக காத்திருக்கிறவர்கள், அதில் பிரவேசிக்கணுமே, தேவனே என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று அதற்காக வாழ்கிறவர்கள், எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள், அவர்கள் கனமடைவார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ சத்துரு வெட்கப்பட்டு போவார், அவரை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென். அவரை விட்டு விலகுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென். விக்கிரகங்களை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென். தேவ வசனத்தை குறித்தும் அவருடைய நாமத்தை மறுதலிக்கிறவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். சீயோனை பகைக்கிறவர்கள், தேவன் நமக்காக உண்டு பண்ணியிருக்கிற வாசஸ்தலத்துக்கு ஆயத்தமாகாதவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென். ஆனா நீங்களும் நானும் வெட்கமடையக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். ஆமென், ஹல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. ஆமென். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய ஜனங்கள், அவரை நேசிக்கிறவர்கள், அவரை ஆராதிக்கிறவர்கள், அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்கள், ஆமென், அவருடைய வேத வசனத்தை நேசிக்கிறவர்கள், அதை உபதேசிக்கிறவர்கள், இந்த சுவிசேஷத்தை, இந்த ராஜ்யத்தை குறித்து ஜனங்களுக்கு தெரிவிக்கிற நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்களுக்கு முன்பதாக இன்றைக்கு நாம் வெட்கப்படுத்தப்படுகிறது போல காணப்படலாம். ஆனா கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை, ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை, ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி இவ்விதமாய் சொல்லுகிறார். இது இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. ஏசாயா 50வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோமானால், இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தை. இயேசு இவ்விதமாய் அவர் சொல்லுகிறதாய் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆதலால் என் முகத்தை நான் கற்பாறையை போலாக்கினேன். முதலாவது இந்த வசனத்தை நம்ம நிதானமா நம்ம தியானிச்சோன்னா, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். இந்த வார்த்தை ஒரு ஆழமான, ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. இந்த நம்பிக்கை யாருக்கு இருக்குமானால் கர்த்தருடைய ஜனங்களுக்கு தான் இருக்கும்.
கர்த்தரை தெய்வமாக கொண்டவர்களுக்கு தான் இந்த வார்த்தை இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை யார் அனுபவித்திருக்கிறார்களோ அவர்களால தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் அதை அனுபவித்திருக்கிறோம்? ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன? நம்மளுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறது நிமித்தம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட இடைபடுகிறார் என்பதை காண்கிறது நிமித்தம். ஆமென். இந்த வேத வசனத்தின் மூலமாய், ஜெபத்தின் மூலமாய் தேவன் நம்மளோடு கூட அவர் பேசுகிறது நிமித்தம் நம்மளால சொல்ல முடியும், கர்த்தர் என்னோடு கூட நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு விசை நம்ம எல்லாரும் சபையாய் கரங்களை உயர்த்தி, ஆமென், கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார், கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார், கர்த்தர் எனக்கு துணை நிற்கிறார். ஆமென், என் தேவன் எனக்கு துணை நிற்கிறார், நான் ஆராதிக்கிற ராஜா எனக்கு துணை நிற்கிறார். ஆமென். அன்றைக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ஆமென், ஹல்லேலூயா, மற்றவர்களை அவர்கள் நம்பவில்லை. கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், கர்த்தர் எங்களுக்கு துணை செய்கிறார் என்று அறிக்கையிட்டார்கள். இன்றைக்கு சபையாய் நீங்களும் நானும் கர்த்தரை பார்த்து, ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்கிறார், இந்த சபைக்கு கர்த்தர் துணையாய் நிற்கிறார், மனுஷர்கள் நிற்கிறதை பார்க்கிலும் கர்த்தர் எங்களுக்கு துணையாய் நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் வெட்கப்படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனம் சொல்லுது, ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆமென். இந்த சபை வெட்கப்படுவதில்லை. ஏன்னா கர்த்தர் இந்த சபைக்கு துணையாயிருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்கள் மீது கர்த்தர் துணையாய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் துணை இருக்கும் பொழுது நீங்களும் நானும் வெட்கமடைவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு துணை இருந்தால் நாம் வெட்கமடைவதில்லை. ஆமென், ஆமென். யாருக்கு கர்த்தர் துணையாய் இருப்பார், யார் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை குறித்து நாம் தியானிக்க தேவன் உதவி செய்வாராக. யாருக்குமே இதனுடைய காரியத்தை குறித்து இந்த ப்ராமிஸ் வேர்ஸில் நான் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கு அதை நிதானமாய் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். 34ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. யார் என் தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ, யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை. ஆமென். நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, சத்துரு ஏன் வெட்கப்படுவான்னா, அவன் தேவனுடைய ஜனத்தை வெட்கப்படுத்தும்படியாய் அவன் சுற்றி தெரிகிறான். தேவனுடைய ஜனத்தை வெட்கப்படுத்தும்படியாய், தேவனுடைய ஜனங்களை வெட்கப்படுத்தணும், அவங்களை எப்படியாவது மற்றவர்களுக்கு முன்பதாக தலை குனிய வைக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய தந்திரம். ஏன்னா தேவனுடைய ஜனங்கள், ஆமென், ஆண்டவர் சொல்றாங்கல்ல, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. ஏன்? அவருடைய ஜனங்கள் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய ஜனங்கள் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருப்பார்கள். அப்போ அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் வெட்கப்படுவதில்லை. அவரை நோக்கி பார்க்கிற ஜனங்களை வெட்கப்படுத்துவதற்காக சத்துரு என்ன செய்வான்? சுற்றி திரிவான். எப்படியாவது இந்த கூட்டத்தை என்ன செய்யணும்? வெட்கப்படுத்தணும். தானியேல் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போனான். தானியேல் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போனான். அவன் இருந்தது என்னவோ சிறைப்பிடிக்கப்பட்ட அனுபவம், அவன் இருந்தது என்னவோ பாபிலோன். ஆமென், ஹல்லேலூயா. அவன் எருசலேமில் இல்லை,
அவன் இருந்தது பாபிலோன்ல. ஆமென். ஆனா அவன் எருசலேமை நோக்கி அந்தி சந்தி மத்தியான வேளைகள் எல்லாம் அவன் என்ன செய்தானா? அவன் தேவனை நோக்கி பார்த்தான், அவன் ஜெபித்தான். ஆமென். அவனை சுற்றி இருக்கிற மற்றவர்கள், அவனோடு கூட இருந்தவர்கள், அவனுக்கு சமமாய் இருந்தவர்கள், அவன் மேல தேவ கிருபை இருக்கிறத பார்த்து அந்த சத்துருக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இவனை எப்படியாவது வெட்கப்படுத்தணும், இவனை எப்படியாவது கவுத்திரணும் அப்படின்னு சொல்லி தந்திரமா ஆலோசனை செய்தார்கள். எவ்வளவோ காரியங்களை அவர்கள் எத்தனித்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? தேவன் தானியேலின் முகத்தை வெட்கப்படுத்தவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவனை குற்றப்படுத்தின ஜனங்கள், அவனை வெட்கப்படுத்த நினைத்த ஜனங்கள் வெட்கப்பட்டு போனார்கள். அவர்கள் சிங்க கெபியின் அடியில போகிறதற்கு முன்பதாகவே அவர்களை சிங்கம் பீரிட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கமடைவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பாடினோமே, ஒவ்வொரு பாட்டும் நாம் வெட்கமடைவதில்லை, ஒவ்வொரு பாட்டும் நாம் வெட்கமடைவதில்லை என்று நாம் பாடினோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோது வெட்கமடைகிறதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இரண்டாவதாக, யார் அவரை நோக்கி பார்த்து வெட்கமடைகிறதில்லை? ஆமென். கற்பனைகளையும் எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்படுவதில்லை. 119 சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அவருடைய கற்பனைகளை படி நாம் நடக்கும் பொழுது, ஆமென், அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வசனத்தை, அந்த அதிகாரத்தினுடைய ஆரம்பமே ஒரு 7 வசனத்தை நம்ம பார்த்துக்கிட்டாலே நம்ம பார்க்கிறோம், அவருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தமமாக்கத்தான் பாக்கியவான். ஆமென். அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் அநியாயம் செய்கிறதில்லை. அவருடைய கட்டளைகளை கருத்தாய் கை கொள்கிறவர்கள் என்ன பாக்கியவான்கள். பிரமாணங்களை கை கொள்கிறவர்கள் ஸ்திரப்பட்டதா இருக்கும். நீதி நியாயங்களை செய்கிறவர்கள் கற்றுக்கொள்ளும்போது செம்மையான இருதயத்தாலுமே துதிப்பேன். எல்லாமே கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள், நீதி நியாயங்கள், வேத வசனம் இதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதன்படி நடக்கிறவர்கள் வெட்கமடைகிறதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா, வேத வசனத்தை நமக்கு முன்பதாக நாம் வைத்தால், ஆமென், அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளை நாம் காத்து நடந்தால் நாம் ஒருபோது வெட்கப்படுவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இதை தான் தானியேலும் செய்தான். அவருடைய பிரமாணத்தை அவருடைய இருதயத்தில் வைத்தான். அவன் சிறைப்பட்டு போன வாழ்க்கையில் போனாலும், அவன் பாபிலோனில் இருந்தாலும், ராஜா அரண்மனையில் ராஜாவுடைய உணவு அவனுக்கு கொடுக்கப்பட்டாலும், ஆமென், ஹல்லேலூயா, அதில் அவன் கண்ணு போகலை. ஆமென், ஹல்லேலூயா. ராஜாவுடைய போஜனத்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறதுல அவன் தெளிவுள்ளவனாக இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய பிரமாணத்தின்படி நாம் நடந்தால் நாம் தீட்டுப்படாதவர்களாக இருப்போம், நாம் வெட்கப்பட்டு போகாதவர்களாக இருப்போம். அவன் ராஜாவினுடைய உணவை அவன் எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் அவன் பருப்பையும் கீரையும் சாப்பிட்டு தேவனுக்கு பயந்து அவன் நடந்ததுனால அவனுடைய முகம் பிரகாசித்தது. அதை ராஜாவினுடைய உணவு சாப்பிட்ட மற்ற வாலிபர்களுடைய முகத்தை பார்க்கிலும் இவர்களுடைய முகம் பிரகாசம் உள்ளதாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா பிரமாணங்களை கை கொள்ளுகிறவர்கள், கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள், தேவ சித்தத்தின்படி நடக்கிறவர்கள் ஒருபோது கெட்டு போகிறதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஒருபோதும் கெட்டு போகிறதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது யார் கெட்டு போவதில்லைன்னா, விசுவாசமாய் இருக்கிறவர்கள்
அவர்கள் கெட்டு போகிறதில்லை. ரோமர் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. ஆமென், ஹல்லேலூயா. அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன், ஆமென், அவர்கள் கெட்டு போவதில்லை. ரோமர் 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன், ஆமென். மனுஷனை நம்பணும்னா கண்டிப்பா நம்ம வெட்கத்தை அனுபவிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்கள், அந்த கன்மலையை விசுவாசிக்கிறவர்கள், அந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், ஆமென், ஹல்லேலூயா, அவர்கள் வெட்கப்படுவதில்லை. இந்த தேவன் எனக்கு உதவி செய்ய வல்லவர், என்னை தப்புவிக்க வல்லவர் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணும். அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எனக்காக சிலுவையிலே என் பாவத்தை மன்னித்தார் என்கிற நம்பிக்கை இருக்கும் பொழுது நாம் வெட்கப்படுகிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர் எனக்காக எல்லாவற்றையும் அவர் என்ன செய்து விட்டார், அவர் சுதந்திரித்து விட்டார் என்று நாம் விசுவாசிப்போமானால், எனக்காக அவர் கிரயம் செலுத்தி விட்டார் என்று நாம் விசுவாசிப்போமானால், நாம் என்ன செய்வதில்லை, வெட்கமடைகிறதில்லை, வெட்கப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவை விசுவாசிக்கணும், கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். இன்னைக்கு அநேகருடைய விசுவாசம் கிறிஸ்துவின் மேல இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பதிலா கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் மேலே தான் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர் என்று விசுவாசிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அதை தான் நம்ம இவ்வளோ நேரம் தியானிக்கிறோம். நம்ம அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜாவையும் ராஜாவினுடைய அதிகாரத்தை அவர்கள் நம்பவில்லை. அவர்கள் இந்த தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. வல்லவர் என்று விசுவாசித்தார்கள். ஆமென். கோலியாத்துக்கு முன்பதாக நின்ற தாவீது, ஆமா, எனக்கு பின்னாடி ஒரு இஸ்ரவேல் சேனை இருக்குன்னு அவன் நம்பல, விசுவாசிக்கல. அவனுடைய சேனையை அவன் நம்பல. ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய பெலிஸ்தியன் கோலியாத்து நின்று இருந்தாலும் அவனை காட்டிலும் பெரியவர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவன் விசுவாசித்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் விசுவாசித்ததின்படியே அவனை அவன் முறியடித்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த சீஷர்கள் எல்லாம் கிறிஸ்து அவர் அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்து பரத்துக்கு போயிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா இந்த சீஷர்கள் எல்லாம் அவர்கள் கொல்லப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிந்தும் அந்த கிறிஸ்துவை அவர்கள் மறுதலியாமல் தைரியமாய் பிரசங்கித்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. தைரியமாய் பிரசங்கித்தார்கள். அந்த சீஷர்கள் யாரும் வெட்கப்பட்டு போனதாய் சரித்திரம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நம்புகிற எவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவை நம்புகிறவர்கள் அவர்கள் வெட்கப்படுவதில்லை. ஆமென். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பேதுரு சொல்றாரு, அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிறது மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அத ஏசாயா தீர்க்கதரிசி முதலே சொல்லிட்டார். 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். அவன் பயப்பட தேவையில்லை, அவன் வெட்கப்படைவதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கையை வச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய இருதயம் பதறாது. ஆமென், ஹல்லேலூயா.
அதனாலதான் தானியேலும் சரி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் சரி, ஆமென், அவர்களுடைய இருதயம் பதறவில்லை. ஏனா அவர்கள் நம்பியிருக்கிற தேவன் யார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சீஷர்கள் யாரும் மரணத்தை கண்டு பயப்படவில்லை. ஏனா அந்த சீயோனில் வைக்கப்பட்ட பரீட்சிக்கப்பட்ட, ஆமென், ஹல்லேலூயா, விலையேறப்பெற்ற அஸ்திபாரமுள்ள மூளைக்கல் மேல் அந்த நம்பிக்கை அவர் மேல் இருந்ததுனாலே சீஷர்களுடைய இருதயம் பதறவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவர்கள் வெட்கமடையவில்லை. கர்த்தர் அவர்களை கனப்படுத்தினார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். விசுவாசமாய் இருக்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள், அவர்கள் பதறுகிறதில்லை, அவர்கள் வெட்கமடைகிறதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த விசுவாசம் யார் மேலே இருக்கும் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல், ஓகே, காத்திருக்கிறவர்கள், நான்காவதாக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், காத்திருக்கிறவர்கள். ஏசாயா 49 அதிகாரம் 23வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் தாய்களுமாயிருப்பார்கள். தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை இப்பொழுது அறிந்து கொள்வாய். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள், ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள், ஆமென், யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தில், ஆமென், காத்து கிடக்கிறார்களோ, ஆமென், காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அன்னாள் தேவனுடைய சமூகத்திலே காத்து கிடந்தார். ஆமென், ஹல்லேலூயா, தேவனுடைய சமூகத்திலே காத்து கிடந்தார். அவள் தாம் புருஷனோடு எல்கானாவோடு போய் அந்த பண்டிகையின் நாட்களிலே, ஆமென், நடந்த காரியங்களிலே போல அவர்கள் புசித்து குடித்து மற்றவர்களைப் போல சந்தோஷமாய் அவள் இருக்க விருப்பம் இல்லை. அவளுக்கு பெரிதான பங்கு கொடுக்கப்பட்டாலும் அதிலே அவளுடைய விருப்பம் இருக்கவில்லை. அதற்கு மாறாக கர்த்தருடைய சந்நிதியிலே காத்திருக்கிறதை அவள் விரும்பினாள். கர்த்தருடைய இருதயத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றிட அவள் விரும்பினாள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சிமியோனும் ஆண்டவருடைய வருகைக்காக, இரட்சகருடைய காலத்துக்காக அவர் காத்திருந்தார். ஆமென். அவருக்கு சொல்லப்பட்டிருந்தது, அவரை காணாமல் நீ என்ன செய்வதில்லை, மரிப்பதில்லை என்று சொல்லி. அவருடைய வருகைக்காக சிமியோனும் அவன் தேவாலயத்தில் எருசலேமில் அவன் என்ன செய்தான், காத்திருந்தான். ஆமென். காத்திருந்தவர்கள் வெட்கமடைகிறது இல்லை. தேவனுக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் வெட்கமடைவதில்லை. தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் வெட்கமடைகிறதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம், தேவன் தனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறதற்கு அவன் காத்திருந்தான். அவன் காத்திருந்ததுனால அவன் வெட்கமடையவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. காத்திருக்கிற ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஐந்தாவது, பாடுகளை அனுபவிக்கிறவர்கள், ஆமென், வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. பாடுகளை அனுபவிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், ஆமென். ஆனாலும் அவருக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது, அந்த காத்திருக்கிற டைம் பாடுகள் உள்ள காலமாக என்ன செய்யும், இருக்கும். யோசேப்புக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆமென். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக அவன் காத்திருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த காத்திருக்கிற நாட்கள் அவன் பாடுகளை, அவமானங்களை, நிந்தைகளை அனுபவிக்கிற நாட்களாய் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் பாடுகளை அனுபவித்தாலும் அந்த சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக அவன் காத்திருந்ததுனால அவன் வெட்கப்பட்டு போனதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாவீதுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். அந்த சிங்காசனத்தில் உன்னை நான் கொண்டு போய் வைப்பேன் என்று தேவன் அவனுக்கு வாக்கு கொடுத்திருந்தார்.
அவனை அபிஷேகம் பண்ணியிருந்தார்கள். அவன் அபிஷேகிக்கப்பட்ட பின்பும் அநேக வருடம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அபிஷேகம் நிறைவேறுவதற்காக அவன் காத்திருந்தான். அந்த காத்திருந்த நாட்கள் எல்லாம் அவன் பாடுகளை அனுபவிக்கிற காரியமாய் இருந்தது. சவுல் அவனை ஒரு தெல்லுப்பூச்சியை போல, ஒரு செத்த நாயை வேட்டையாடுகிறது போல அவனை என்ன செய்தான்? அவனை வேட்டையாடினான். அவன் பெத்த மகன் அப்சலோம் அவனை விரட்டி விரட்டி கொலை செய்வதற்கு என்ன செய்தான்? எத்தனித்தான். ஆமென், அல்லேலூயா. அநேக பாடுகள், அவன் மனைவி அவளை நிந்தித்தார். இப்படி அநேக நிந்தனைகள் வந்தாலும் தேவன் அவனை சிங்காசனத்தில் கொண்டு போய் வைப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். அவன் வெட்கப்பட்டு போகிறதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனாலும் தேவன் நம்மை வெட்கப்படுத்தாதவர். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மொர்தெகாய் காவற்கூடத்தில் அவன் காத்திருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். அவனுக்கு அநேக நெருக்கங்கள், பாடுகள் அவனுக்கு உண்டானது. எது நிமித்தம்? அவன் இஸ்ரவேலன், யூதன் என்று அவன் அறிந்தபடியா. ஆமென், ஹல்லேலூயா. யூதன் என்று அவன் அறியப்பட்டபடியால் அவனுக்கு அநேக பாடுகள். ஆமென். ஆமான் மூலியமா அவனுக்கு அநேக உபத்திரவங்கள் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தான். ஆமென். எஸ்தர் ராஜாத்தி அவருடைய தாதிமாரோடு கூட, மொர்தெகாய் யூத ஜனங்களோடு கூட 3 நாள் புசியாமலும் குடியாமலும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்தார்கள். அவர்கள் பாடுகளை அனுபவித்தாலும் தேவன் அவர்களை வெட்கப்படுத்தவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அவர்களை கனப்படுத்தினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்காக காத்திருக்கிறவர்கள், பாடுகளை அனுபவிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கமடைகிறதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உத்தமர்கள் வெட்கமடைகிறதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. உத்தமர்கள் வெட்கமடைகிறதில்லை. உத்தமமாய் நடக்கிறவர்கள், பரிசுத்தமாய் இருக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு தீமை செய்யாதவர்கள், அவர்கள் ஒருபோதும் வெட்கமடைகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பு தான் சகோதரர்களுக்கு அவன் தீமை செய்யலை. ஆனால் அவன் தரிசனத்தை அவன் சொன்னான், தான் கண்ட சொப்பனத்தை அவன் சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தனக்கு வெளிப்படுத்தினதை அவன் சொன்னான். சொன்னது நிமித்தம் அவனை கொண்டு போய் குழியில் போட்டாங்க. அவனை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? விற்று போட்டாங்க. அவன் விற்று போட்டது சகோதரர்களுக்கு எல்லாம் அவன் வெட்கப்பட்டு போனதாய் தெரிந்தது. அவன் போத்திபாரின் வீட்டுக்கு கொண்டு போகப்பட்ட பொழுது போத்திபாருடைய மனைவிக்கு அவன் இணங்காதனால போத்திபாரின் மனைவி அவளை என்ன செய்தா? ஆமென், பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவனை என்ன செய்தா? அவனை வெட்கப்படுத்தினான். அவன் உத்தமமாய் அந்த எஜமானுக்கு அவன் நடந்தான். போத்திபாரின் மனைவிக்கு அவன் உத்தமமான அவன் இருந்தான். அவன் உத்தமனாய் தேவனுக்கு முன்பதாகவும் அவன் உத்தமனாய் இருந்தாலும் ஆமென், நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவன் வெட்கப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளே அடைப்படுகிறவனாய் காணப்பட்டது. ஆனால் தேவன் அவனை வெட்கப்படுத்துவதற்காக அந்த இடத்துல அவனை கொண்டு போகல, அவனை உயர்த்துவதற்காக தேவன் அவனை கொண்டு போனான். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உத்தமமாய் நடக்கிறவர்கள், உத்தமமாய் நடக்கிறவர்கள் அவர்கள் வெட்கப்பட்டு போகிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம போன வாரம் நம்ம தியானித்தோம். ஆமென், இதே வார்த்தையை நம்ம தியானித்தோம். தாவீதை வைத்து நாம் தியானித்தோம். ஆமென். அவன் சவுலுக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக அவன் உண்மை உள்ளவனாய் உத்தமனாய் அவன் நடந்து கொண்டான். ஆமென். அவனுக்கு தீங்கு செய்கிறதுக்கு அதிகாரம் இருந்த பொழுதும் அவனுடைய கரத்திலே கர்த்தர் சவுலை ஒப்பு கொடுத்த பொழுதிலும் அவன் அவனுக்கு தீங்கு செய்ய அவன் எத்தனிக்கவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மீது என் கையை என்ன செய்யக்கூடாது? படாதிருப்பதாக, அவர் என்னை பாதுகாத்து கொள்வாராக அப்படின்னு சொல்லி அவன் உத்தமமாய் அவன் நடந்து கொண்டான். அவன் உத்தமத்தின் நிமித்தம் அவனுடைய சிங்காசனத்தை தேவன் உறுதிப்படுத்தினான். ஆமென். உத்தமமாய் நடக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கடைசியாக ஆமென், பரிசுத்த ஆவியை நிறைவாய் பெற்று கொண்டவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுகிறதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ரோமர் 5ஆம் அதிகாரம்
5வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த அன்பு, பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்துட்டாலே, அந்த அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டாலே, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய தன்மையும் நமக்குள்ளே நிறைவாய் காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த தன்மையில் பெரிதான தன்மையை குறித்து தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு நமக்குள்ளே நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தார். அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ளே ஊற்றப்பட்டு விட்டால் அந்த அபிஷேகம் அவனுக்குள்ளே கிரியை செய்து அந்த அபிஷேகம் அவனை கனத்துக்குரியவனாய் மாற்றுமே தவிர அவனை ஒருபோதும் வெட்கப்படுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. நீங்களாவது ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வெட்கப்பட்டு போவீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவே இந்த சீஷர்களை அனுப்பினார். நீங்கள் போய் பிசாசுகளை துரத்துங்க, பிணியாளிகளை குணமாக்குங்க, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கன்னு சொல்லி அனுப்பினார். ஆமென். அவங்க போயிட்டு அவங்க வெட்கப்பட்டு திரும்பி வந்தாங்க. ஏன் அப்படின்னா அவர்களுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படவில்லை. ஆமென். இயேசு அவர் பரிசுத்தமாய் அவர் இருந்தார். ஆனால் இந்த சீஷர்கள் அவர்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் அவர்கள் இருக்கவில்லை. அவர்கள் குறைவுள்ளவர்களாய் இருந்தார்கள், மாமிச சிந்தை உள்ளவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். அதனால தான் அந்த கிரியையை அவர்களால் என்ன செய்ய முடியல, அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இந்த சுவிசேஷம் அவர்களுக்குள்ளே, இந்த இயேசு இந்த சீஷர்களை பார்த்து, நீங்க பரிசுத்த ஆவியானவர் பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்க என்ன செய்வீங்க, சாட்சிகளாய் எனக்கு இருப்பீங்க அப்படின்னு சொன்னார். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க, போய் எருசலேமிலே அவர்கள் காத்திருந்தார். அந்த ஆவியானவர் வந்த பின்பதாக இவர்கள் தைரியமாய் எழும்பி பிரசங்கம் பண்ணி தேவனுடைய நாமத்தினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார்கள். அன்றைக்கு வெட்கப்பட்ட அதே பேதுரு, அதே சீஷர்கள் இன்றைக்கு தேவனுடைய நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே இவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவரை யார் நிறைவாய் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் ஒருபோது வெட்கப்படுகிறதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் எருசலேமில் போய் நீங்கள் காத்துருங்க, ஆமென், நான் பிதாவினிடத்தில் போய் நான் உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை நான் அவரிடத்தில் நான் வேண்டிக் கொள்வேன். வேண்டிக் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்வார், உங்களுக்கு கொடுக்கப்படுவார் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து வருகிறார், பிதாவினிடத்திலிருந்து வருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பிதாவினிடத்தில் வருகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயங்களில் என்னுடைய இருதயத்தில் வாசம் பண்ணினால், ஆமென், ஹல்லேலூயா, அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னையும் திரும்ப அதே பிதாவினிடத்துக்கு தான் எடுத்து செல்வாரை தவிர அவர் நம்மளை இங்கே அனாதியாக விட்டு விட்டு போவது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இந்த வசனத்தில் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று பவுல் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், அந்த நம்பிக்கை, அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்படுகிறதே நான் பரிசுத்தமாய் வாழுகிறதற்கு, அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறதே என்னுடைய பலவீனங்களில் எனக்கு உதவி செய்வதற்கு, அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்படுகிறதே என்னை உற்சாகப்படுத்துவதற்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறது வெட்கப்படுகிறதற்கல்ல, ஆமென், எனக்குள்ளே கிரியை செய்து என்னை கனப்படுத்துவதற்கு.
ஆமென், ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து இறங்கி நம்மிடத்துக்கு வந்தாரோ அதே இடத்துக்கு உங்களையும் என்னையும் அழைத்து செல்வார். நாம் வெட்கப்படுகிறவர்களாய் இந்த இடத்துல நாம் தங்க போகிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் யார் நிறைவாய் பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் ஒருபோதும் வெட்கமடைகிறது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேணும்னு சொல்லுகிறவங்க, அந்த பரிசுத்த ஆவியானவரால் நான் நடத்தப்படணும்னு சொல்லுகிறவங்க, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை என்னில் இருக்கணும், அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் துக்கப்படுத்தக்கூடாது, அந்த பரிசுத்த ஆவியானவரை நான் என்னை விட்டு விலகி போய்விடக்கூடாதுன்னு நினைக்கிறவர்கள் தயவு செய்து எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே நிறைவாய் இறங்கி வரணும், நிறைவாய் கிரியை செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எனக்குள்ளே ஆளுகை செய்ய வேண்டும். என்னுடைய சுயம் ஆளுகை செய்யக்கூடாது, என்னுடைய சிந்தை ஆளுகை செய்யக்கூடாது, என்னுடைய மாமிசம் ஆண்டவரை ஆளுகை செய்யக்கூடாது. எனக்குள்ளே ஊற்றப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே ஆளுகை செய்யணும். எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யணும். அவருடைய சுவாபங்கள் எனக்குள்ளே கிரியை செய்யணும். ஆமென். அன்பு எனக்குள்ளே நிறைவாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையை வெட்கப்படுத்த கூடாது. ஆண்டவரே, அந்த நம்பிக்கையில நான் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன் ராஜா. அந்த நம்பிக்கையை வெட்கப்படுத்தாது. அறிக்கையிடுங்க பார்ப்போம். அந்த நம்பிக்கையை வெட்கப்படுத்தாது. அந்த நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் பலனடைந்து, ஆமென், ஹல்லேலூயா, நீங்கள் எருசலேமிலும் சமாரியாவிலும், ஆமென், ஹல்லேலூயா, உலகம் எங்கும் நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னபடி, ஆமென், நம்மை சாட்சிகளாய் நிறுத்துவதற்காக தேவனுடைய நாமத்தை அறிக்கையிடும்படியாய், அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று தேவன் நம்மை நிறுத்தும்படியாய் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ளே ஊற்றப்படுவாராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உத்தம இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உத்தமமாய் நாங்கள் நடந்து கொள்ளணும், பரிசுத்தமாய் நாங்கள் நடந்து கொள்ளணும், எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ளணும். யோசேப்பை போல ஆண்டவரே உத்தம இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, யோபுவை போல ஒரு உத்தம இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. என்னுடைய நாவினாலும் நான் பாவம் செய்யாதபடிக்கு, ஆண்டவரே, என் சிந்தனையினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு உத்தம இருதயத்தை எனக்கு நீங்க தாங்க ராஜா. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னதான் பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், பிரச்சனைகள், ஆண்டவரே, உபத்திரவங்கள் வந்தாலும் உமக்காக, சத்தியத்துக்காக நாங்கள் நிற்கிற வேளையில, ஆமென், வேத வசனத்துக்காக, கிறிஸ்துவுக்காக பாடுகளை நாங்கள் அனுபவிக்கிற வேளையிலே நாங்கள் வெட்கப்படுகிறதில்லை ஆண்டவரே. நாங்கள் வெட்கமடைகிறதில்லை, நாங்கள் வெட்கமடைகிறதில்லை. ஆமென். நாங்கள் பாடு அனுபவிக்கிற காலங்கள் வெட்கப்படுகிறது போல சத்துருவுக்கு தெரியலாம். ஆனா எங்க தலையை உயர்த்துகிறவர் நீ, எங்க தலையை உயர்த்துகிறவர் நீ, எங்களை கனப்படுத்துகிறவர் நீ. நாங்கள் பாடு அனுபவிக்கும் பொழுதெல்லாம் பரலோகத்தில் இருக்கிற என் ராஜா எங்களை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. உமக்காக காத்திருக்கிற ஆண்டவரே ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறோம், உம்முடைய சன்னிதானத்தில் இரவும் பகலும் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேற காத்திருக்கிறோம். நாங்கள் வெட்கமடைவதில்லை ஆண்டவரே. அறிக்கையிடுங்க, அறிக்கையிடுங்க, நான் வெட்கமடைவதில்லை. என் குடும்பத்தாருக்கு முன்பதாக, என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக, என்னை பார்த்து ஏளனமாய் சிரித்த நாவுகளுக்கு முன்பதாக நான் வெட்கமடைவதில்லை. ஏன்னா நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். அவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற நான் காத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் வெட்கமடைவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் வெட்கமடைவதில்லை. தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர் என்று விசுவாசிக்கிறவர்கள் வெட்கமடைவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவரை நம்புகிற ஒருவர் மேலும் குற்றம் சுமராது. ஆமென், ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்கள் வெட்கமடைகிறதில்லை.
ஆமென். ஹalleluya. அவருடைய கற்பனைகளின்படி நடக்கிறவர்கள் வெட்கமடைகிறதில்லை. ஆமென். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கமடைகிறதில்லை. ஆமென். ஹalleluya. ஆமென். நம்மை நோக்கி பார்க்கிற ராஜா, இந்த தேவாலயத்தில் வந்து உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறீங்களே, நீங்க வெட்கப்படுத்த மாட்டீங்க ஆண்டவரே. நாங்க கேட்ட இந்த கற்பனைகளின்படி நடக்கிறீங்களே, நீங்க வெட்கப்படுத்த மாட்டீங்கப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்து. இந்த வார்த்தையின்படியே நீர் எங்களை நடத்துவீராக. இந்த வார்த்தையை எதற்காக நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கமடைவதில்லை என்று வேத வசனம். ஆண்டவரே, இந்த சபையின் மீது, இந்த சபையில் நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் மீது நிறைவேறுகிற தயவுக்காக நன்றி செலுத்து. இவர்கள் வேலை செய்கிற இடங்களிலே, இவருடைய குடும்பத்தார் மத்தியிலே, இவருடைய நண்பர்கள் மத்தியிலே, இவர்களை சுற்றி நிற்கிற ஜனங்களுக்கு முன்பதாக இவருடைய தலையை தேவநீர் உயர்த்துகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இவர்களை நீர் தேவநீர் கனப்படுத்துகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஊழியக்காரனாகிய நான் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் வாழ்ந்திருப்பார்களாக. இவர்கள் ஜனங்களுக்கு முன்பதாக, இவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக கனமடைவார்களாக. எப்படி தானியேலின் தலையை நீர் உயர்த்தி அவனை கனப்படுத்தினீரோ, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோனுடைய தலையை உயர்த்தி அவர்களை கனப்படுத்தினீரோ, எப்படி மொர்தெகாய், எஸ்தரையும் நீர் அவர்களை உயர்த்தி அவர்களை கனப்படுத்தினீரோ, ஆமென், ஹalleluya. அதே போல உம்முடைய பிள்ளைகளை நீர் கனப்படுத்துவீராக, கனப்படுத்துவீராக. ஆமென், கனப்படுத்துவீராக. தாவீதுடைய தேவன் இவர்களுடைய தேவனாய் நீர் இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென், ஹalleluya. தேவ பிள்ளைகளுடைய தேவன் இவர்களுடைய தேவனாய் இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென், ஹalleluya. உம்முடைய நாமம் இந்த சபையின் மூலமாய் மகிமைப்படட்டும். இந்த ஜனங்கள் மூலமாய் மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.